என்னடா ஆஸ்திரேலியா எப்படி இருந்துச்சு? சாப்பிடலையா? வேணாம், லைட் ஆஃப் பண்ணிட்டு போ. ஏன்? வேணான்னு விட. சாப்பாடு வேண்டான்னா முதல்ல சொல்லணும். சமைச்சாச்சு, வேஸ்டா போயிடும். இந்தா, எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ. என்னாச்சு கேக்குறேன்ல. ஒரு மனுஷன் சைலண்டா இருக்க கூடாதா? ஏன் மேல விழுந்து புடுங்குறீங்க? டேய் சொல்லு, அப்படி என்ன கப்பலா கவுந்து போச்சு? ஆமாய்யா, கப்பல் தான் கவுந்து போச்சு. ஒரு பொண்ணுக்காக நான் இங்க கட்டின கப்பல் எல்லாம் பார்த்து பார்த்து அழகா பெருசா போச்சு. உன் பையனை ஒருத்தி வானான்ட்டாயா? கொஞ்ச நாள்ல அவளுக்கு கல்யாணமா? என்ன பண்ண சொல்ற? நல்லா சந்தோஷமா துள்ளி குதிக்கிட்டா சொல்லு. லவ்யா, லவ் நீ என்ன தெரியும்? எல்லாம் முடிஞ்சு போச்சு. லைஃப் ஓவர். சாவர வரைக்கும் கூடவே இருக்கேன். என்ன பண்றது? இல்ல தலையில் Sir. I don't need any further explanations. This must be finished within 2 days, mind you. Okay, sir. வணக்கம்மா, நான் வாசுவோட அப்பா. எங்க ஆபீஸ்க்கா? நான் அனுப்புறடா. இங்க வந்திருக்காருடா. கீர்த்தி மேடம் கிட்ட ஏதோ பேசிட்டு இருக்காரு. என் பையனை பத்தி நானே சொல்லக்கூடாது. அவன் பார்க்கறதுக்கு அப்படி இப்படி இருப்பான், ஆனா ரொம்ப நல்லவங்க. அவன் இது வரைக்கும் எந்த பொண்ணு பின்னாலும் சுத்தி நான் பார்த்ததே கிடையாது. என்னமோ உங்க மேல ஆசைப்படுறான். ஆசை என்ன சாதாரணமா இல்ல, எக்கச்சக்கமா. லவ்வா எனக்கு என்ன தெரியும். ஆனா அவன் அழுதது நான் பார்த்தது இல்லம்மா. இப்ப நீங்க இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கண்ணெல்லாம் கலங்கி ஒரு மூலையில உட்கார்ந்துட்டு இருக்காமா. நம்ம பையன் அழுதான்னா அப்புறம் அப்பன்னு நம்ம எதுக்கு? உங்க நிலைமை எனக்கு புரியுது. உடனே நீங்க அவனை லவ் பண்ணணும்னு நான் சொல்ல. அவனை அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ப்ளீஸ். உங்களுக்கும் ஓகேன்னா நானே உங்க வீட்டுக்கு. உங்களுக்கு எல்லாம் அறிவு இல்ல? முன்ன பின்ன தெரியாத ஒரு பொண்ணு கிட்ட எப்படி உங்களால இப்படி எல்லாம் பேச முடியுது? வெக்கமா இல்ல? உன் பையன் தான் ஏதோ வளர்றான்னா. ஏங்க, உங்களுக்கு என்ன வயசு? கொஞ்சம் யோசிச்சு பேச வேணா? இது பாருங்க, இன்னொரு வாட்டி இந்த மாதிரி என்ன டார்ச்சர் பண்ணீங்க, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ப்ளீஸ் லீவ் மீ அலோன். ஏற்கனவே உங்க பையன் என்ன எல்லாரும் முன்னாடியும் கட்டி பிடிச்சு ஆபீஸ்ல எல்லாரும் ஒரு மாதிரியா பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு கல்யாணம் ஆக போதுன்னு தெரிஞ்சும் இப்படி எல்லாம் தொந்தரவு பண்றீங்களே, நீங்களா மனுஷங்களே இல்லை. உன் பையன் இன்டர்வியூல 2 மார்க் கம்மியா இருந்தாயா? பாவன்னு நான் தான் ரெக்கமெண்ட் பண்ணி அவனுக்கு வேலை வாங்கி கொடுத்தேன். அதுக்கு அப்பனும் பையனும் இப்படி நன்றி கடன் காட்டுறீங்களே. பார்த்தா பெரிய மனுஷன் மாதிரி தெரியுது, கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம பொறுக்கி மாதிரி நடந்துக்கிறீங்க. ஏங்க, அவர் ஏதோ பாசத்துல கேட்டாரு. வயசுல பெரியவர், கொஞ்சம் பொறுமையா எடுத்து சொல்லலாம்ல. ஏன் இப்படி திட்டுறீங்க? Hey, what nonsense!
நீங்க ஆளாளுக்கு வந்து கேப்பீங்க, நான் பாத்துட்டு இருக்கணுமா? இந்த முட்டாள்தான் அறிவு. ஏய்! ஏய், இன்னொரு வார்த்தை அவரை பத்தி ஏதாவது பேசுன, என்னடி? ஆ? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுற. அடங்கொய்யால என்ன தெளிவா பேசுறீங்கடி. எங்க உன் மனசை தொட்டு சொல்லு. நான் ராத்திரி பகல உன் பின்னாடி சுத்தினது உனக்கு தெரியாது? கீர்த்தி கீர்த்தி உன்னை இப்படியே பார்த்துட்டு உனக்கு தெரியாது? ஏய், ஒரு செகண்ட் போதுண்டி. ஆம்பளை 1 கிலோமீட்டர் தூரத்துல இருந்து பார்த்தா கூட கண்டுபிடிச்சிட மாட்டீங்க. எல்லாம் தெரிஞ்சு ஏன் நடிக்கிற? பிடிக்கலன்னா பிடிக்கலன்னு சொல்லு. இல்லையா சாரி, நான் ஃபாரின் மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிப்பேன், நீ லோக்கல், உன் ஸ்டேட்டஸ் பத்தாதுன்னு சொல்லு. அதை விட்டுட்டு தினூண்டு விஷயத்துக்கு இந்த ஆட்டம் ஆடுற. என்ன எல்லாரும் முன்னாடி பிலிம் காட்டுறியா? பார், நம்ம விஷயம் நம்மளோட போட்டோம். மரியாதை எங்க அப்பட்ட மன்னிப்பு கேள். I'll call the security. Security! ஏய், மன்னிப்பு கேள்டி, மன்னிப்பு கேள்டி, மன்னிப்பு கேள்டி. ஏய்! ஏய்! ஐயோ! விடுங்க. வா. வா வாசு, போலாம்.